வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட ஒரு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை. சங்கரா மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சங்கரா மீன் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 150 கிராம், பூண்டு 25 பல்லு, தக்காளி 2 நம்பர், புளி ஒரு லெமன் சைஸ், தேங்காய் 3 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்த்தலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து கடலெண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெந்தயம் போடுறோம். வெந்தயத்தோட அளவு கம்மியாக இருக்கணும். அதே டைமில் வெந்தயம் கருகக்கூடாது. அப்படி கரிஞ்சால் கண்டிப்பாக என்ன ஆகணும், கசப்பு தன்மை வந்துடும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் தாராளமாக போட்டிருக்கேன். இந்த ஃபிஷ் கறி பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த சென்னை மீன் கறி சொல்லுவாங்க. இந்த சென்னை மீன் கறிக்கு இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பூண்டு. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, குழம்புத்தூள் இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டாச்சு, பூண்டும் போட்டாச்சு, நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வதங்கி வர பக்குவம் என்ன கேட்டேன், கரெக்டாக ஒரு 25% to 30% அளவுக்கு வதங்கணும். அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் தக்காளி போட ஆரம்பிக்கிறோம். இந்த தக்காளி வந்து நல்ல பழுத்து தக்காளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காய் ஓட்டமாக இருக்கிற தக்காளி யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த வெங்காயத்தோட தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறோம். இதுக்கு பிறகு குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறேன். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் குழம்புத்தூள் போட்டு பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. அப்படி இல்லாதவங்க சில்லி பவுடர் தனியாக தூள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு பிறகு வந்து புளி தண்ணி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறோம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி தண்ணி ஊற்றின பிறகு கொதிக்க அந்த மசாலா நல்லா வெந்திருக்கும். அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் கரெக்டாக வரணும். இதுக்கு பிறகு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி போட்டிருக்கேன். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது தண்ணியாக இருக்கும். கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வருதா? இப்போ பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொதிக்கிற டைமில் தண்ணியாக இருக்கும், அதாவது சூப் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த போரோசில் கடாயோட மூடியை போட்டு நல்லா கொதிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ அந்த கிரேவி டெக்ஸ்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக வரணும். இன்னொரு கரண்டி எடுத்து நான் காமிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி புளிப்புத்தன்மை மசாலாவும் நல்லா வெந்து வந்திருக்கணும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால். தேங்காய் பேஸ்ட்டு போடாது. இந்த இடத்துல தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 3 பத்து தேங்காய் சொல்லியிருக்கேன். அதில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேவைப்பட்ட தண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சங்கரா மீன். இந்த சங்கரா மீன் நல்லா க்ளீன் பண்ணுறேங்க. அந்த குடல் பகுதி எல்லாத்தையும் எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இந்த கிரேவியில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
இந்த மீன் டைரெக்டாக குழம்புல போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டால் உங்களோட அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். கரண்டியை வச்சு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொதிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக மீன் உடையாமல் சூப்பராக உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இல்லை கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீன் உடைஞ்சிரும். அப்போ அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்காது. அந்த மீன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இப்போ ரெடியான அந்த மீன் குழம்பு அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை, மட்டன் கீமா 1/2 கிலோ, முட்டை 1, உடச்சக்கடலை பவுடர் 4-5 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் 8-10 நம்பர், முழு தனியா 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா 5 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த மீன்ஸை டேரெக்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் அரைச்சி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு, காஞ்ச மிளகாய், முழு கரம் மசாலா, முழு தனியா இதெல்லாம் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை போடுங்க. இந்த முழு தனியா, மிளகு, சோம்பு, கரம் மசாலா ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டாம். இதெல்லாம் போட்ட உடனே வெங்காயம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணுங்கள். அதே டைமில் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது கோலா உருண்டைக்கு. ஏன் கிட்டனா அந்த வெங்காயம் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கினா உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாறும். அதனால் கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், தண்ணி ஊற்றக்கூடாது. வெறும் அந்த மசாலாவை டைரெக்டாக அந்த தாளிப்போட போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ண உடனே கீமா போடணும். அப்படிலாம் மசாலா தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் பக்கத்துலேயே மிசம்பளாக ரெடியாக வச்சுக்கோங்க. மட்டன் கீமா நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்லா மின்ஸ் பண்ணி வாங்க. அதே டைமில் கொழுப்பு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10% கொழுப்பு ஆட் பண்ணலாம். அதாவது 1/2 கிலோ நீங்கள் யூஸ் பண்ணால் ஒரு 10 கிராம் நீங்கள் வந்து இந்த கொழுப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். அதிகமான கொழுப்பு போட்டால் உங்களுக்கு கரெக்டாக பால் பிடிக்க வராது. இதுக்கப்புறம் இந்த மசாலாவோட இந்த மட்டன் கீமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மட்டன் கீமா குக் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 1/2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் டைம். அதே டைமில் தண்ணி ஊற்றி குக் பண்ணக்கூடாது. பர்டிகுலராக மட்டன் கீமா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு தண்ணி ஊற்றினா உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த பால் பிடிக்கும் போது கெட்டியான பக்குவம் கிடைக்காது. அதனால் தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் தண்டு கூட போடலாம். அந்த தண்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கீமை நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். மிக்சியில் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சமான குவான்டிட்டி போடுங்க. அதிகமான குவான்டிட்டி போட்டு பிளெண்ட் பண்ணால் கண்டிப்பாக மிக்சி ஸ்டக் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இது அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கறி வந்து நல்லா அரைச்சிடலாம் 100%. ஆனால் உள்ளே இருக்க முழு தனியாக அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் அங்கங்கே ஒரு 5% அரையாமல் இருக்கும். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் இருக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பொரி ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த உடச்சக்கடலை மாவு, அதாவது பொட்டுக்கடலை மாவு. இந்த பொட்டுக்கடலை மாவு நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் வேணுன்னா 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் திருப்பியும் கொத்தமல்லி,
முட்டை ஒரு முட்டை சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் பாதி முட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பாதி முட்டை நான் யூஸ் பண்ணல. அதிகமான முட்டை போட்டாலும் உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிக்கும். அதனால் பாதி முட்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இதை அழகாக ரவுண்டாக ஒட்டிடுங்க. மீடியமான சைஸில் பண்ணுங்கள், அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி மட்டன் வெந்த மட்டன் தான், இதில் வெறும் முட்டையும் உடச்சக்கலை மாவு மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால் போட்ட உடனே எடுக்கணும். அந்தளவுக்கு கரெக்டாக நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிருங்க. எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பால் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு பொரிய மேலே வரும். அதாவது சின்னதாக அந்த உடஞ்சி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்தால் நீங்கள் ரெடி பண்ண இந்த மட்டன் கோலா உருண்டை தப்புன்னு அர்த்தம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த பொரியாக வரதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன். ஒன்று, இந்த உடச்சக்கலை மாவு கம்மியாக போட்டிருப்பீங்க, அதே டைமில் அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. மட்டன் கீமா குக் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதுக்கப்புறம் சில பேர் முட்டை அதிகமாக போட்டால் கரெக்டான பைண்டிங் கிடைக்கும்னு நினைப்பாங்க. முட்டையும் அதிகமாக போடக்கூடாது. ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை வீட்டில் சூப்பராக பண்ண முடியும்னு சொல்கிறேன்.